கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே கேள்வி பதில் நேரத்திற்கு உங்கள் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளில் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. என்ன கேள்வி அப்படின்னு சொன்னால், சபை நிர்வாகத்தை கவனிப்பதற்கு கமிட்டி அல்லது நிர்வாக குழு அவசியமா அப்படிங்கிறது தான் இன்றைக்கு உள்ள கேள்வி. அருமையானவர்களே, ஒவ்வொரு டினாமினேஷன்லேயும் ஒவ்வொரு விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுறதை நம்ம பார்த்துருக்குறோம். மெயின்லைன் சர்ச்சஸ் என்று சொல்லப்படுகிறதான சிஎஸ்ஐ திருச்சபை, லுத்ரன் திருச்சபை, மெத்தடிஸ்ட் திருச்சபை, இப்படிப்பட்டதான திருச்சபைகளில் இந்த நிர்வாகத்தை கவனிப்பதற்கு, அந்த போதகரோடு கூட இணைந்து செய்வதற்கு ஒரு நிர்வாக குழு அல்லது கமிட்டி மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுகிறோம். அதை தேர்ந்தெடுத்து அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் எதை செய்தாலும் அந்த கமிட்டியாக டிசைட் பண்ணி செய்யக்கூடிய ஒரு பழக்கம் அங்கே இருக்கிறது. பெந்தேகோஸ்த சபைகளிலே அல்லது சில ஸ்தாபன சபைகளிலே மூப்பர்களுடைய குழு அப்படின்னு சொல்லி வைத்து அந்த மூப்பர்கள் இணைந்து தீர்மானித்து போதகரோடு கூட சேர்ந்து காரியங்களை நிறைவேற்றுவதை நம்ம பார்த்துருக்கிறோம். இது ஒரு நல்ல பழக்கம் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன். ஏனென்றால் ஒரே ஒரு நபர், ஒரு போதகரோ அல்லது ஒரு ரெவரண்டோ அவரே டிசைட் பண்ணி எல்லாவற்றையும் செய்வதை காட்டிலும் விசுவாசிகள் 4 பேர் இணைந்து சில ஆலோசனைகளை அவர்கள் தீர்மானித்து செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம் என்று சொல்லி நான் கருதுகிறேன். இப்போது கேள்வி என்னன்னா, இந்த நிர்வாக குழு அல்லது கமிட்டி என்று சொல்லப்படுகிற இந்த மெம்பர்ஸை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது இல்லையா? மெயின்லைன் சபைகளில் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டு, அதாவது மெஜாரிட்டி யார் வர்றாங்களோ அவர்களுக்கு அந்த பொறுப்பை கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். இப்படி ஒரு கமிட்டி அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அதில் நிறைய சண்டைகள் வருகிறதுங்கிறத நம்ம கேள்விப்படுகிறோம். பேப்பருக்கு வரைக்கும் போகுது, கேஸ் வரைக்கும், கோர்ட்டு வரைக்கும் அது போகிறது. இதனால் சபையினுடைய அந்த மேன்மை, கிறிஸ்தவத்தினுடைய அந்த காரியங்கள் அவமானப்படுத்தப்படுகிறதெல்லாம் நம்ம கேள்விப்படுகிறோம். சரியா? இது ஒரு பக்கம் நம்ம பார்க்கும் பொழுது மனசுக்கு வேதனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தா இப்படி ஒரு குழு வைத்து அவர்கள் ஒவ்வொரு காரியங்களையும் தீர்மானம் பண்ணி செய்கிறது திருச்சபையுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ அப்போது ஒரு சபையை நிர்வகிப்பதற்கு தனிப்பட்ட ஒரு நபர், அவர் மாத்திரம் இல்லாமல் அவரோடு கூட இணைந்து செயல்படுவதற்கு ஒரு குழு இருந்துச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் ஏன் சண்டை வருகிறது அப்படிங்கிறது ஒரு காரியம் இருக்கிறது இல்லையா? சண்டை வராமல் இருக்கணும்னா என்ன செய்கிறது? பைபிளில் அது இருக்கா? இப்படி கமிட்டி வச்சு செய்யணும்னு இருக்கா? அப்படிங்கிற நிறைய கேள்விகள். அப்போஸ்தலர் நாட்களில் இயேசு கிறிஸ்து இறந்து போயிட்டாரு, அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார், பரமேறி போயிட்டார் இல்லையா? இப்போ சீஷர்கள் இருக்கிறாங்க. 12 பேரில் 1 மைனஸ் ஆயிடுச்சு, 11 பேர் இருக்காங்க. அந்த யூதாஸ் இல்லாத இடத்துல நம்ம ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கும்போது அப்போஸ்தலர்கள்லாம் இணைந்து என்ன பண்ணுறாங்க? சீட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பைபிளில் பார்க்குறோம் இல்லையா? ஆமாம், 2 பேருக்குள்ள சீட்டு போடுறாங்க. அதில் யாருக்கு வருதோ அவர்களை ஒரு மனதாக தேர்ந்தெடுத்து அவர்களே ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணி சீஷர்கள் கூட்டத்தோடு கூட, அப்போஸ்தலர் கூட்டத்தோடு கூட 12வது நபராக யூதாஸ் இருந்த இடத்துல அவரை சேர்த்து கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இது ஒரு பிப்ளிக்கல் மெத்தட். ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி திருச்சபையில் அது ஃபாலோ பண்ணலை. அந்த ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற இந்த சிஸ்டம் எப்படி திருச்சபைக்குள்ளே வந்தது அப்படின்னு சொன்னால், ஸோ வெள்ளையனே வெளியேறு இயக்கம் வரும் பொழுது எல்லா வெள்ளைக்கார மிஷினரிகளும் தங்களுடைய நாட்டுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. இங்கே சபைகளை நிர்வாகத்துக்குள்ளே கொண்டு வந்து, சட்டத்திட்டங்களுக்குள்ளே கொண்டு வந்து இவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போகணும் என்கிற ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஏற்படுத்தினார்கள். அன்றைக்கு அது நல்லதாக இருந்தது. ஸோ மெஜாரிட்டி சபையில் 100 பேர் இருக்காங்கன்னா மெஜாரிட்டி யாரை விரும்புகிறாங்களோ அவங்க நிர்வாகத்தில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் எடுத்தாங்க. ஆனால் காலங்கள் போக 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 இன்றைக்கு சபைகளில் பணப்புழக்கம் அதிகமாக இன்றைக்கு மக்களுடைய இருதயம் அதை நோக்கியும், பதவி
அதை நோக்கியும் போக ஆரம்பித்ததுனால இந்த நல்ல ஒரு பழக்கம், எலெக்ஷன் வச்சு எடுக்கிற அந்த பழக்கம் இன்றைக்கு தீமையாக மாறிவிட்டதை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ ஆகவே இதில் திருச்சபையுடைய தலைவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். சில சபைகளில் மூப்பர்கள் குழு என்று எடுக்கிறார்கள். ஸோ அந்த மூப்பர்கள் குழு அவர்களும் ஒரு கமிட்டி மாதிரி தான். ஆனால் அது எலெக்ஷன் வச்சு எடுக்காமல் செலக்ட் பண்ணி எடுக்கிறார்கள். இப்போ ஒரு சபையில், எனக்கு தெரிந்த ஒரு சபையில் என்ன பண்ணுறாங்கன்னா, மூப்பர் குழு 3 வருஷம் இருக்கிறாங்கன்னா, 3 வருஷம் ஒருத்தருக்கு பீரியட் முடியுது அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு ஆளை சஜஸ்ட் பண்ணலாம். அப்படி சஜஸ்ட் பண்ணும் பொழுது அது எப்படிப்பட்ட ஆளாக இருக்க வேண்டும் என்கிற சபையில் சில சட்டத்திட்டங்களை வைத்திருக்கிறார். ஒழுங்குமுறை. அவர் ஞானஸ்நானம் எடுத்தவராக இருக்க வேண்டும், ஒழுங்காக ஆலய ஆராதனை ஊழியங்களிலே பங்கு பெறுகிறவராக இருக்க வேண்டும், நற்சாட்சி பெற்றவராக இருக்க வேண்டியது அவசியம். ஸோ இப்படி சில காரியங்களை வைத்திருக்கிறார். எந்த தீய பழக்க வழக்கமோ பாவ காரியமோ அவரிடம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற சில சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் ஒரு மூப்பரை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஒரு நல்ல பழக்கம் இல்லையா? ஆமாம். ஸோ அப்போ இப்படிப்பட்ட நல்ல ஆவிக்குரிய மூப்பர்களை வைத்து அந்த ஊழிய காரியங்களை நிர்வாகம் பண்ணும் பொழுது சபையினுடைய வளர்ச்சி நன்றாக இருக்கும். தவறுகள் வருவது குறைக்கப்படும், பிரச்சனைகள் வருவது குறையும் இல்லையா? எல்லாரும் சேர்ந்து கைகோர்க்கும் பொழுது ஊழியம், சபை இன்னும் வளர்வதற்கு அநேக வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணலாம். நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி, நான் தான் ஆளினால் அப்படின்னு சொல்லி தனி நபராக ஒரு சபையை நிர்வகிக்கும் பொழுது எல்லாருடைய ஒத்துழைப்பும் கிடைப்பதற்கு அது கஷ்டமாக இருக்கும். நம்ம தவறு செய்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை திருத்துவதற்கு வழி இருக்காது. ஏன்னா நம்ம மனுஷன் தானே. என்னதான் ஆவிக்குரிய ஒரு போதகராக நான் இருந்தாலும் எனக்கு ஆலோசனை சில நேரங்களில் தேவை. சில நேரங்களில் நான் செய்கிற தப்பு எனக்கு தவறாக தெரியாது. அப்போ இன்னொருத்தர், ஐயா இது தப்பு வேண்டாம், இது இப்படி செய்யலாம், இப்படி செய்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆலோசனை சொல்வதற்கு நமக்கு உடன் விசுவாசிகள், அனுபவம் உள்ளவர்கள் நமக்கு இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரே சபை நிர்வகிப்பதற்கு, எல்லா வேலைகளையும் செய்வதற்கு ஒரே நபரால் முடியாது இல்லையா? அப்போ ஃபைனான்ஸை பார்க்குறதுக்கு ஒரு 2 பேர், மற்ற டெவலப்மெண்ட் காரியங்களை பார்ப்பதற்கு ஒருத்தர், இல்லை அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்ப்பதற்கு ஒருத்தர், இப்படி பலர் சேர்ந்து ஒரு காரியத்தை நிர்வகிக்கும் பொழுது அது சீரும் சிறப்புமாக நடைபெறும். ஸோ ஆண்டவர் அதை விரும்புகிறார். ஜெபத்தோடு கூட அதை செய்யும் பொழுது சபை வளர்ச்சி அடையும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே நம்ம அந்த எலெக்ஷன் வைத்து இந்த நாட்களில் இருக்கிறதை போல பிரச்சனைகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபங்கள், தோற்று போனவங்க ஜெயிச்சவங்க மேலே ஒரு மனஸ்தாபம், இதெல்லாம் இல்லாதபடிக்கு ஒற்றுமையாக இருந்து செயல்பட வேண்டும் என்றால் அந்த மூப்பர்கள் குழு செலக்ட் பண்ணி எடுத்து அவரை நிர்வாகத்தில் பயன்படுத்தினால் நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஸோ இதை இண்டிபெண்டன்ட் சபையானாலும் சரி, மெயின்லைன் சபைகளானாலும் சரி, எப்படிப்பட்டதான காரியங்களை பயன்படுத்தலாம். அல்லது வேதத்தில் சொல்லப்பட்டதை போல யாரெல்லாம் நிர்வாகத்துக்கு வர்றாங்களோ, வரணும்னு ஆசைப்படுறாங்களோ, விருப்பப்படுறாங்களோ, வேதத்தின் அடிப்படையில் பவுல் சொல்லுகிறார் இல்லையா? தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது, தீத்துக்கு எழுதும் பொழுது ஒரு கண்காணியானவன் எப்படி இருக்கணும், அல்லது உதவிக்காரர்கள் எப்படி இருக்கணும் இல்லையா? ஒரே மனைவியுடைய புருஷனாக இருக்கணும், அடங்காத பிள்ளைகளை வளர்த்த பெற்றோராக இருக்கக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க. பிள்ளைகளை நல்வழியில் நடத்தின ஒரு பெற்றோராக இருக்கணும், தெய்வ பக்தி உள்ளவர்களாக இருக்கணும், ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்கணும், பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும் இல்லையா? இப்படிப்பட்டதான காரியங்கள் வேதம் சொல்லப்பட்டிருக்காரு. அப்படிப்பட்ட நபர்களை தேர்ந்தெடுத்து, ஒருவேளை இந்த வேதம் சொல்லப்பட்டதை போல சீட்டு போட்டு கூட தேர்ந்தெடுக்கலாம் இல்லையா? ஸோ இப்படிப்பட்டதான வேத பிரமாணத்தின் அடிப்படையில், வேத சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் நிர்வாக குழுவை தேர்ந்தெடுத்தால் இது மேன்மையாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு ஸ்தாபனத்தினுடைய தலைவர்களோ, திருச்சபையினுடைய மூத்த போதகர்களோ இருப்பீர்கள் என்றால் இந்த காரியத்தை ஜெபத்தோடு கூட நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். உங்கள் சபையுடைய வளர்ச்சிக்கு பலருடைய ஒத்துழைப்பு இருக்கும். ஆண்டவரும் அதை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.